சார் எல்லாருமே வந்து தேடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒண்ணு எனக்கு கல்யாணம் ஆகணும். இல்லன்னா எனக்கு தொழில் நல்லபடியா போகணும். கடன் அடையணும். ஸோ எனக்கு பணம் எப்போ வரும்? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள தான் வந்து மக்கள் வந்து அதிகமா ஜோதிடத்த தேடி போறாங்க. இதெல்லாம் மட்டும் தான் ஒரு மனிதனுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா? அதெல்லாம் வந்து ஞானம், அந்த முக்தின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த நிலையெல்லாம் உணராத இருக்கிறவங்க தான் இந்த நிலையில இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம பிறந்திருக்கிறோங்கிற ஒரு நிலையை உணராத இருக்கக்கூடியவங்க, இன்னும் இந்த சிற்றின்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் இந்த நிலையில் இருக்கிறவங்க. ஆனால் இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இன்றைக்கி என்ன தேவைப்படுது? பணம் வந்து ரொம்ப அத்தியாவசியம் தான். அதேமாரி தொழிலுங்கிறது ரொம்ப அத்தியாவசியம் தான். எந்த வழியில் நம்மளுக்கு தொழில், எந்த தொழிலால் நம்மளுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்குது. அப்போ இந்த மனித பிறவி எடுக்கிறவங்க என்ன பண்ணணும்? இந்த பிறவியில் நீ இப்படி தான் வாழ்ந்தணும், இந்த அளவுக்கு நீ ஆடம்பரமாக வாழணும், இந்த சுகத்தெல்லாம் நீ அனுபவிக்கணும் அப்படிங்கிறதையும் மகரிஷி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அப்படி கொடுக்கும்பொழுது அவன் எந்த வழியில் போனால் அந்த நிலைகளை வந்து முழுமையாக அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கும் தீர்வுகளும் கொடுக்குறாங்க. அதுக்கான வழிமுறைகளையும் அவங்க அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த தொழில் தான் உனக்கு இந்த பிறவிக்கு சரியானது, இந்த தொழிலை நோக்கி நீ போனீன்னா நீ இதிலிருந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடைவ, அதற்கேற்ப பொருளாதாரம் ஜீவாதாரங்கள்லாம் இருக்கும், அதே போல் வந்து உனக்குன்னு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் கொடுத்துருக்குறாங்க. அது அந்தந்த காலகட்டத்துக்கு சரியான முறையில் கிடைக்கிறதுக்கான உள்ள பரிகாரங்களையும் அதில் கொடுத்துருக்காங்க.